நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் இந்த சேனலை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து அவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண ஊக்குவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை தவிர உங்கள் சிந்தனைக்கு என்கிற தலைப்பில் நான் தினமும் வெளியிடுகிற என்னுடைய செய்திகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் உள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு எதுவென்றால் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்கிற வார்த்தையை நற்பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூட நாம் அழைக்கலாம். இதனுடைய மொழியாக்கம் பல்வேறு விதங்களில் வேறுபட்டிருக்கிறது. பேறு பெற்றவர்கள், நற்பேறு பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பல வகைகளில் மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு முக்கியமான அந்த தலைப்பை குறித்து சற்று சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் தலைப்பில் 2 இடங்களில் பேசியிருக்கிறார். ஒன்று தன் உயிரோடு இருந்த நாட்களில் மலை பிரசங்கத்தில் அவர் பேசியிருக்கிறார். இன்னொன்று உயிர்த்தெழுந்த பிறகு யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த 2 types of beatitudes இதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இந்த beatitude, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்றால் லத்தீன் மொழியிலிருந்து பியாட்டஸ் என்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த பியாட்டிடியூட் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த பியாட்டிடியூட் என்கிற வார்த்தையோட மூல ஆரிஜின் எதுனா, கிரேக்க வார்த்தை எதுனா மக்காரியோஸ். மக்காரியோஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தை லத்தீன்ல பியாட்டஸ் என்று மாறி ஆங்கிலத்தில் பியாட்டிடியூட் என்று மாறிவிட்டது. எனவே எல்லாம் ஒரே அர்த்தம் தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பேறு பெற்றவர்கள் என்பதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம். இதுல புதிய ஏற்பாட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காணப்படுகிறார்கள். 2 வகைப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை குறித்து புதிய ஏற்பாடு எழுதுகிறது. ஒன்றுன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் மலை பிரசங்கத்தில் 8 வகையான குணங்களின் அடிப்படையில் அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மத்தேயு 5, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த வசனங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற காரியத்தை குறித்து 8 வகையான குணநலங்களின் அடிப்படையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். இந்த ஸ்கிரீன்ல பார்த்து அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்ததாக உயிர்த்தெழுந்த பிறகு யோவானுக்கு வெளிப்படுத்தி சொன்ன காரியங்களை குறித்து இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14 இந்த 7 வசனங்களில் 7 வகைப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்திய நற்செய்தி நூலில் 8 வகைப்பட்ட குணங்களின் அடிப்படையில் பாக்கியவான்களை குறித்து பேசியிருக்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு யோவானுக்கு 7 வகைப்பட்ட பாக்கியவான்களை குறித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி இன்றைக்கு சற்று சுருக்கமாக பார்க்கலாம். முதல் சார்ட்ல உங்களுக்கு இந்த 2 வகையான பாக்கியவான்கள் என்பதை குறித்து தெளிவாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உள்ள சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்பொழுது நீங்க பார்க்கிற ஸ்லைட்ல என்ன தெரிகிறது என்றால், நற்செய்தி நூல்களில் சொல்லப்பட்ட பாக்கியவான்களை பற்றியும் வெளிப்படுத்தின விசேஷ சொல்லப்பட்ட பாக்கியவான்களை பற்றியுள்ள ஒரு ஒப்பீடு. நற்செய்தி நூலில் சொல்லப்பட்ட பாக்கியவான் வசனங்களை சொல்லியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் சொல்லிய காரியங்கள். வெளிப்படுத்த விசேஷ சொல்லப்பட்ட அந்த வசனங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்திய காரியங்கள். இந்த நற்செய்திகளில் சொல்லப்பட்ட பாக்கியவான்கள் குணநலன்களை அடிப்படையாக கொண்டது. ஒரு மனிதன் ஒரு விசுவாசியாக வாழும் பொழுது அவனிடத்தில் காணப்படுகின்ற அடிப்படை குணங்களின் அடிப்படையில் அவன் எப்படி பாக்கியவான்களாக கருதப்படுவான் என்பதை குறித்து நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஒரு மனிதன் எப்படி பாடுகளை அனுபவிக்க வேண்டும், கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும், ஆவிக்குரிய நன்மைகளை, ஆவிக்குரிய போராட்டங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதனால் விளைய போகிற நன்மையை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷத்தில் காணலாம். நற்செய்தி நூலில் இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷம் சொல்லப்பட்ட பாக்கியவான்கள் என்பது இனி பெறப்போகிற ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒன்று ஆவிக்குரிய குணங்கள், இன்னொன்று விசுவாசம், நம்பிக்கை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். இதுதான் ஒரு பேசிக் ஐடியா. அது மாத்திரமல்ல, நற்செய்தி நூலில் 8 வகையான பாக்கியவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 7 வகைப்பட்ட பாக்கியவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் ஒரு பிராட் அவுட்லைன் ரெண்டுக்கும். அதான் நற்செய்தியில் சொல்லப்பட்ட பாக்கியவான்கள் யார் என்றும், வெளிப்படுத்தும் சொல்லப்பட்ட பாக்கியவான்கள் யார் என்பதை பற்றியுள்ள ஒரு ஃபேர் ஐடியா. இப்பொழுது நீங்கள் பார்க்கிற செயல இந்த மத்திய நற்செய்தியில் சொல்லப்பட்ட 8 ஆவிக்குரிய குணங்களை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல முதலாவது வரக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது என்று நாம் படிக்கிற பவர் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 5:3. ராஜரிக மொழிபெயர்ப்புல தம் எளிய ஆன்மீக நிலையை உணர்ந்தவர்கள் நற்பேறு பெற்றவர்கள். எளிய ஆன்மீக நிலையை உணர்ந்தவர்கள் நற்பேறு பெற்றவர்கள். இலகு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், ஆவியில் தாழ்மை உள்ளவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். ஆவியிலே தாழ்மை உள்ளவர்கள் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களில் ஆன்மீக வெற்றியை சொந்த முயற்சியினால் அடைய முடியாது, கடவுளுடைய வல்லமையினால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்று தங்களுடைய ஆவிக்குரிய இயலாமையை உணர்ந்தவர்கள் யாரோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். என்னால் எதையும் ஆவிக்குரிய காரியத்தை சாதிக்க முடியும், நான் கோபத்தை அடக்க முடியும், பொறாமை அடக்க முடியும், எல்லாதுமான ஆவிக்குரிய குணங்களை என்னால் முடியும் என்று அந்த மேன்மை இல்லாதபடி கடவுளுடைய அனுக்கிரகமின்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு துரும்பை கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது என்று தங்களுடைய ஆவிக்குரிய இயலாமையை ஒற்றுக்கொள்வர்கள் பாக்கியவான்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய பாக்கிய வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த இடத்துல துயரம் என்று எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நஷ்டங்கள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற மரணங்கள், இந்த இழப்பை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதனுடைய உண்மையான அர்த்தம் எதுவென்றால், நம்முடைய பாவ வாழ்க்கை குறித்துள்ள வருத்தம், உலக மக்களுடைய பாவ நிலையை குறித்துள்ள ஒரு வருத்தம், இந்த உலகம் ஆண்டவரை நிராகரிப்பதை குறித்துள்ள வருத்தம், உலக மக்களுடைய ஆவிக்குரிய சீர்கேட்டை குறித்துள்ள வருத்தம், இது போன்ற ஆவிக்குரிய சீர்கேட்டை நினைத்து கொள்கின்ற துயரங்கள் தான் இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயமாக அதற்கேற்ற பலனை விண்ணகத்தில் பெற்றுக் கொள்வார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தித்துக் கொள்வார்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில, பணிவுடையவர்கள் நற்பேறு பெற்றவர்கள், அவர்கள் இந்த உலகத்தை உடைமையாக பெறுவார்கள். இலகு மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது, சாந்தம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பூமியை உரிமையாக பெற்றுக் கொள்வார்கள். இது சாந்தம் என்று எதை சொல்லுங்கள் என்றால், ஒரு ஜென்டில்னஸ், வயலண்டா இருக்கக்கூடாது. நம்முடைய அப்ரோச் எதுவுமே படபடன்னு ஜென்டில்னஸ், எதுவுமே ஒரு எதிர்ப்பு ரொம்ப வயலண்டா காட்டக்கூடாது. அமைதியாக சாந்தமாக ஜென்டில்னஸோட இருக்கணும். ஆங்கிலத்தில் சரியான வார்த்தை ஜென்டில்னஸோட நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். பணிவு இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலும் பணிவோடு ஒரு தாழ்மையோடு இருக்கக்கூடிய அனுபவத்தை தான் இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த உலகத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் நிச்சயமாகவே 1000 வருஷ அரசாட்சியில் அவர்கள் பங்கு பெறுவார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அடுத்த பாக்கிய வசனம் எதுவென்றால், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்கிற வார்த்தையை பார்க்கலாம். இலகு மொழிபெயர்ப்பில் பார்ப்போம் என்றால் இப்படி மொழியாக்கம் பண்ணப்பட்டுள்ளது, நேர்மையை நிலைநாட்ட பசிதாகம் உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையை இங்கு பார்க்கலாம். ராஜரீக மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது, நீதி நிலவ வேண்டும் என்பதில் மிகுந்த வேட்கை கொண்டவர்கள் நற்பேறு பெற்றவர்கள், கடவுள் அவர்கள் வேட்கையை நிறைவேறும்படி செய்வார் என்பது இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், கடவுளுடைய நீதி என்பது ஒழுக்கம், பரிசுத்தம்,
ஆனஸ்டி, இன்டெகிரிட்டி போன்ற நன்மையான காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைவேற வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் நீதிக்காக போராடுகிறவர்கள், நீதியை விரும்புகிறவர்கள், அநீதிக்கு எதிராக இருக்கிறவர்கள், இந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த உலகத்தில் பாடுபடுகிறவர்கள், விருப்பம் கொண்டவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்களுக்கென்று ஒரு உலகம் வரும் பொழுது, நிச்சயத்தில் அந்த கடவுளுடைய நீதி நிலைநாட்டப்படும் பொழுது அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். முக்கியமா வலியுறுத்தி சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீதிக்காக போராட வேண்டும், நீதியின் சார்பாக நிற்க வேண்டும் என்கிற கருத்து இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்த பாக்கிய வசனம் எதுவென்றால், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இலகு மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது, இரக்கம் நிறைந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டப்படும். இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது, இரக்கம் காட்டுகிறவர்கள் நற்பேறு பெற்றவர்கள், கடவுள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இந்த இரக்கம், இந்த மெர்சி என்பது தேவனோடு ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட அந்த இரக்கம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நாம் தேவனை சார்ந்து இருக்கிற அந்த இரக்கம். சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக என்று நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கத்தை அனுதினமும் தேடி பெற்றுக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டப்படும். அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கும் இரக்கத்தை காட்டுவார்கள். தங்களுடைய சுயநீதியை தள்ளிவிட்டு, நான் சரியாகத்தான் இருக்கிறேன், என்னிடத்தில் எந்த தவறும் இல்லை என்று சுயநீதியின் மேல் சார்ந்திருக்கிற அந்த மனப்பான்மையை ஒழித்து விட்டு தேவனுடைய இரக்கத்தை நாடி தேடி பெற்றுக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை கண்டடைவார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் அர்த்தம் கொள்ள முடியும். அடுத்த பாக்கிய வசனம் எதுனா, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இலகு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், உள்ளத்தில் தூய்மை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் இறைவனை காண்பார்கள். ராஜரீக மொழிபெயர்ப்பில, தூய உள்ளமுடையவர்கள் நற்பேறு பெற்றவர்கள், அவர்கள் கடவுளை காண்பார்கள். அதாவது செயல்பாடுகள்ல தூய்மையா இருப்பது தோற்றம் அளிக்கலாம், ஆனா நோக்கத்துல தூய்மை காணப்பட வேண்டும், சிந்தனையில தூய்மை காணப்பட வேண்டும். மோட்டிவ்ஸ் என்று சொல்வார்கள், இன்னர் ஹார்ட், அதுல தூய்மை உள்ளவர்களாக காணப்படும் பொழுது அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு படிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது, அவர்கள் வசனத்தின் மூலமாக கடவுளை தரிசிப்பார்கள். வசனத்தின் மூலமாக தேவனை காண்பார்கள். கடவுள் எப்படிப்பட்டவர், எந்த சிந்தனை உள்ளவர் என்பதை, எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர் என்பதை வசனத்தின் மூலமாக அவர்கள் தேவனை பார்ப்பார்கள். காரணம், அவர் உள்ளத்தில் சிந்தனையில் தூய்மை காணப்படுகிறது. அடுத்த பாக்கிய வசனம் எதுவென்றால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ராஜரிகம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், அமைதி நிலவ செய்கிறவர்கள் நற்பேறு பெற்றவர்கள், அவர்கள் கடவுளின் மைந்தர்கள் எனப்படுவார்கள். அமைதி நிலவ செய்கிறவர்கள். இலகு மொழிபெயர்ப்பில் பார்ப்போம் என்றால், சமாதானம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய உண்மையான பொருள் என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர்கள் யாரையுமே போட்டியாக பார்க்க மாட்டார்கள், சமாதான சிந்தனையோடு இருப்பார்கள், சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். யாரையும் போட்டியாளராக, எதிர்ப்பாளராக, பகையாளியாக கருத மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் சமாதானம் மட்டுமே நிறைந்திருக்கும். அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என எனப்படுவார்கள் என்பது இந்த இடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இறுதியான பாக்கிய வசனம் எதுவென்றால், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ராஜரிகம் என்ன சொல்கிறார் என்றால், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுகிறவர்கள் நற்பேறு பெற்றவர்கள். இலகு மொழிபெயர்ப்பில் பார்ப்போம் என்றால், நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நீதி நிமித்தம் என்றால் என்ன பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்திற்காக, ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்ய விருத்திக்காக, ஆண்டவருடைய வசனங்களுக்கு போதிக்கின்ற சத்தியங்களுக்காக தைரியமாக நிற்கும் போது அவர்கள் பாடுபடுவார்கள், அவர்கள் கஷ்டப்படுவார்கள், அவர்களுக்கு துன்பம் இருக்கும். அவர்கள் பாப்புலராக வேண்டுங்கிற மென்டாலிட்டி உடையவர்களாக காணப்பட மாட்டார்கள். எல்லார் மத்தியிலும் பிரபலியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு உலகத்தில் வாழ வேண்டுங்கிற சிந்தனை இல்லாதவர்களா இருப்பார்கள். They will call spade a spade. சத்தியத்தை சத்தியமாக போதித்து அதனால் வரக்கூடிய துன்பங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களா இருப்பார்கள். அவர்கள் பாக்கியவான் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அர்த்தம்.
கடைசியாக நீங்க பார்க்கிற ஸ்லைட்ல என்ன காண்பிக்கப்படுகிறது என்றால், வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்ட 7 பாக்கிய வசனங்களை குறித்து பார்க்கலாம். இந்த பாக்கிய வசனங்கள் எந்த காலத்தில் எந்த சூழலில் எழுதப்பட்டது என்றால், 1வது நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடி அதிகமாக இருந்தது. பலர் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள், சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டார்கள், அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய நெருக்கடி கிறிஸ்தவத்தை சூழ்ந்திருந்தது. நீரோ மன்னனுடைய மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி அவளை மிகவும் பாதித்தது. அந்த மாதிரி காலகட்டத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டு பத்மை தீவு என்கிற இடத்தில் இருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை அவன் எழுதி வைத்தான். அதுதான் இந்த தீர்க்க தரிசன புத்தகம். இதுல 7 வகையான தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கலாம். இந்த தீர்க்க தரிசனம் அனைத்தும் அன்றைய சூழ்நிலையில் என்ன நடந்தது என்கிற அடிப்படையில் எழுதப்பட்டது. எனவே அந்த கண்ணோட்டத்தோடு கூட தான் இந்த 7 பாக்கிய வசனங்களையும் பார்க்க வேண்டும். முதலாவது பார்க்கும் பொழுது 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவளை கைக்கொள்ளுகிறவனும் பேறு பெற்றோள். முதல்ல வாசிக்கணும், கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்படி என்றால் இந்த இறுதி காலத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது என்பதை குறித்து இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையோட உண்மையான பொருள் சூழ்நிலை என்னவென்றால், கடைசி காலத்தில் அந்த நெருக்கடியை தாங்க முடியாமல் ஆண்டவரை மறுதலித்து தங்களுடைய ஜீவனை காத்து கொண்ட அநேக விசுவாசிகள் இருந்தார்கள். அவர்களுக்காக ஆண்டு சொன்ன வார்த்தை, நீங்கள் கர்த்தருக்குள் மரித்தால் பாக்கியவான்கள். ஆனால் அதே வேளையில் மரணத்துக்கு பயந்து, நிந்தனைக்கு பயந்து ஆண்டவரை மறுதலித்து இந்த ஜீவனை நீங்க பெற்றுக்கொண்டால் நீங்கள் பாக்கியம் இல்லாதவர்கள். எனவே கர்த்தருக்குள் மரிக்கிறதே மேன்மையானது என்கிற கருத்தில் கர்த்தருக்குள் மரிக்கிறவள் பாக்கியவான் என்கிற வார்த்தையை இங்க நாங்க பார்க்கலாம். அடுத்தது விழிப்பாய் இருக்கிறவள் பேறு பெற்றவள். 16-15. ஏன்னா ஆண்டோடைய வருகை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு நீங்கள் விழிப்பா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். கர்த்தருடைய ரட்சிப்பை இழந்து போகாதபடி, பரிசுத்தத்தை இழந்து போகாதபடி நீங்கள் பரிசுத்தமா காக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி நீங்கள் விழிப்பா இருக்க வேண்டுங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் வெளிப்படுத்தும் விஷயம் 16-15. அடுத்தது ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வசனம் 19-9. என்ன அர்த்தம் என்றால், இயேசு கிறிஸ்துவும் சபையாக மணவாட்டி இணைந்து காணப்படுகிற அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டவர்கள். உண்மையான பொருள் என்னவென்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் தான் மணவாட்டியாக இருக்க போகிறீர்கள். எனவே நீங்கள் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் பாக்கியவான்கள் என்கிற அர்த்தத்தில் இந்த இடத்தில் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்கிற வசனத்தை இங்கு பார்க்கலாம். அடுத்தபடியான ஒரு பாக்கிய வசனம் எதுவென்றால், முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள் பாக்கியவான்கள். 20:6. இதுல 2 முக்கியமான குறிப்புகள். இவர்களை முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர் பாக்கியவான்கள். இவர்களுக்கு 2ஆம் மரணத்தில் பங்கு இல்லை. 2ஆம் மரணம் என்பது நரகத்திற்குள்ளாக கடத்தப்படுகிற, நரகத்திற்குள்ளாக தள்ளப்படுகிற ஒரு நிகழ்வு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நரகம் இல்லை. அடுத்தது முதலாம் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மறுபடியும் திரும்ப வரும்போது உயிரோடு இருக்கிற மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நிகழ்வுதான் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று அர்த்தம் கொள்ளப்படும். எனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஆண்டு வரும்போது உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவர்களும் ஆண்டு வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்படிப்பட்ட மக்கள் பாக்கியவான்கள். இவர்களுக்கு 2ஆம் மரணம் என்கிற அந்த நரகம் காணப்படாது என்பதுதான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்கள். அதாவது இந்த நூலின் முடிவில் பார்க்கும்போது 3 தடவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறேன், சீக்கிரம் வருகிறேன் என்கிற வார்த்தை காணப்படும். 22:7, 22:12, 22:20. எனவே இந்த சீக்கிரமா வருகிற அந்த காலகட்டத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசித்து விளங்கி கொண்டு அதை கை கொள்வது என்கிறது மிகப்பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவன் பாக்கியவான்கள் என்கிற காரியத்தை குறித்து இந்த 22
22:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியான பாக்கிய வசனம் எதுவென்றால் 22:14. இது எங்கே நடைபெறும் என்றால் புதிய எருசலேமில் நடைபெறும். ஏதேன் தோட்டத்தில் இந்த கனியைத்தான் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அதையே மீறி புசித்ததினாலில் மிகப்பெரிய இழப்பு, சாபம் இந்த உலகத்திற்கு வந்தது. ஆனால் இந்த புதிய எருசலேமில் கீழ்ப்படிந்து வாழப்போய் நமக்கு இந்த விருட்சத்தின் கனி நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் கடைசியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது கீழ்ப்படிந்து வாழ்கின்ற நமக்கு கிருபையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். எனவே இந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் உள்ள 7 ஆசீர்வாதங்கள் எதுவென்றால், தீர்க்கதரிசன வசனங்களுக்கு வாசித்து கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்குள் மரிக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், முதலாவது உயிர்த்தலில் பங்கு பெற வேண்டும், தீர்க்க தரிசன வாக்கியங்களை கை கொள்ள வேண்டும், கட்டளைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த 7 ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இனி நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியங்களாக காணப்படுகின்றது. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சார்ட்டை நீங்க தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு விளக்கமாக புரியும். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.